மசால் வடை தாயா. வணக்கம். கொடைக்கானல் நகராட்சி 24 வார்டுலேயும் வந்து குப்பைகளை சேகரிக்கிறதுக்கு குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. பெரிய பெரிய இரும்பு குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. இந்த குப்பை தொட்டி எல்லாமே ரொம்ப பழசாகி எல்லாமே ஓட்டையாகி அந்த மாதிரி இருக்குது. அதை வச்சுட்டு 4 நாள் 5 நாள் கழித்து தான் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் வந்து அந்த நாய் இதெல்லாம் வந்து அதை எடுத்து ரோட்டில் போட்டுருது. இதனால் வந்து அந்த இடமே ஃபுல்லாக வந்து குப்பையாகவும் துர்நாற்றம் வீசுகிற மாதிரியும் இருக்குது. இதை வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது வழிநெடுக சிந்திகிட்டே போகுது. இதனால் வந்து நோய் பரவும் அபாயம் இருக்குது. இதனால் வந்து இந்த குப்பை தொட்டிகளை டோட்டலாக எடுத்துகிட்டு அந்த எப்பயும் போல் முதல்ல மாதிரி தினசரி குப்பைகளை சேகரித்து குப்பை உரக்கிடங்குக்கு கொண்டு போனாங்கன்னா கொடைக்கானல் நகரம் சுத்தமாக இருக்கும், சுகாதாரமாகவும் இருக்கும். வணக்கம், என் பேர் பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் நகராட்சி மொத்தம் 24 வார்டு இருக்குது. இந்த 24 வார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. 3 to 4 குப்பை தொட்டிகள் வச்சுருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட கொடைக்கானல் டூரிஸ்ட் பிளேஸ், மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலத்தில் இருக்க அந்த குப்பை தொட்டிகளுமே நிறையா பழுதாகி போய் கிடக்குது. இதை வந்து நகராட்சி ஆணையாளர் மற்றும் நகர்மன்ற தலைவர் இவங்க கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த குப்பை தொட்டிகள் வந்து நிறையா பழுதாகி இருக்க குப்பை தொட்டிகள் எல்லாத்தையும் புது குப்பை தொட்டியாக மாற்றுறதாக கோரிக்கையாக வைக்கிறோம். ஒன்றும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குப்பை தொட்டியெல்லாம் நகராட்சி ஊழியர்கள் நிறையா பணிபுரிஞ்சு அந்த குப்பையெல்லாம் அள்ளி கரெக்டான வழியில் சேர்த்து கொண்டு போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த குப்பையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு தள்ளி 9 to 10 கிலோமீட்டர் தள்ளி தான் கொண்டு போய் இதை அப்புறப்படுத்துகிறாங்க. இது போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நகராட்சியிலேருந்து எடுத்துகிட்டு போகிற குப்பைகள் எல்லாமே வந்து ஹைவேவை தாண்டி தான் கொண்டு போகிறாங்க. இந்த ஒரு நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு போகிற வழியிலே அந்த எடுத்துகிட்டு போய் இந்த குப்பைகள் எல்லாமே அந்த கழிவுகள் எல்லாமே அந்த டேனிங்லேயே கொட்டிடுச்சு, யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துலேயேவும். அப்போ அந்த ஊழியர்களுக்கு டபுள் வேலையாகி போயிடுது. அந்த டபுள் வேலையை கொடுக்காம அது அளவுக்கு இருக்கிறதுக்கு இந்த குப்பை தொட்டிகளை நல்லா பராமரித்து இந்த பழைய குப்பை தொட்டிகளை ஃபுல்லாக எடுத்துகிட்டு புது குப்பை தொட்டி வைக்கணுமா கோரிக்கையாக வைக்கிறோம்.